இந்த வீடியோல நம்ம பேக் பார்ட் பாக்குறதுக்கு அழகா இருக்கும், சீக்கிரமாவும் தைக்கலாம். அது எப்படின்னு பாருங்க. கழுத்தை இந்த மாதிரி எப்பவும் போல காலிஞ்ச அளவில் நம்ம தையல் போட்டு வச்சுடுங்க. தையல் போட்டு வச்சதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா நம்ம எப்பவும் போல கட் பண்ணி விடுங்க. கிராஸ்ல எப்படி கட் பண்ணலாம் இதே போல எல்லா இடமும் நீங்க கட் பண்ணிருங்க. கீழே வந்து நம்ம 2 இன்ச்சுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருப்போம். அதை அப்படியே ஒரு லைனாவே போட்டு தைச்சிருங்க. மடக்கி எதுவும் தைக்க வேண்டாம். அப்படியே இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிட்டுக்கலாம், அது வரைக்கும் இப்படி தைச்சிருங்க. இதையும் அதே போல சுத்திலும் தைச்சு கட் பண்ணி விட்டாச்சு. இனி என்ன பண்ணுங்கன்னா கை அப்படி உள்ள கொடுத்து இப்படி வெளியே இழுத்துறணும். இது பாக்குறதுக்கு அழகா இருக்கும், கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கும் ஈஸியா இருக்கும் தைக்கிறதுக்கு. இது ஒரு உதறையும் விடணும், அப்பதான் அழகா இருக்கும். இப்படி இருக்கும்போது கரெக்டா வந்துடும். நம்ம இனி சுத்திலாம் அந்த கழுத்துல ஒரு தையல் மட்டும் போட்டுவிட்டா போதும். நீட்டா வச்சுட்டு கரெக்டா நீங்க எடுத்து விட்டா தைக்க கூட நீங்க எடுத்து விட்டுக்கலாம். இப்படி திரும்ப ஒரு சைடுல இருந்து தைக்கலாம். இது பாருங்க, லைனிங் துணி வெளியே வராத மாதிரி சைட்ல ஓர தையல் போட்டலாம். ஓரமா ரொம்ப ஓரமா போடணும். நம்ம தைக்க எடுத்து கொடுத்தாதான் இது கரெக்டா இருக்கும். இது பூனம் கிளாத் இல்ல, இதே வந்து பட்டு கிளாத்தா இருந்தா நம்ம இப்படி திருப்பி விட்டோம்னா பாக்க அப்படியே நீட்டா வடிச்சு வந்துடும். இது கொஞ்சம் கொஞ்சம் இடமா நீங்க எடுத்து கொடுத்து வச்சீங்கன்னா போதும். நீங்க ஃபுல்லா எடுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த கிளாத்தை பொறுத்தவரை திரும்பி திரும்பி வந்துடும். அதனால நீங்க இப்படி தைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்படி திருப்பி விட்டா போதும். இப்ப பாத்தீங்கன்னா கழுத்து எல்லாம் நீட்டா வந்து அழகா இருக்கா. அதே போல கீழே அடிபாகம் இதுவும் இருக்க லைனிங் அது வெளியே தெரியாத மாதிரி ரெண்டு எப்படி கரெக்டா பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு கீழே ஒரு தையல் ஓரமா போட்டா போதும். இதுவும் அதே மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சம் இடமா பிடிச்சி வச்சா போதும். இதே வேற கிளாத்தா இருந்தோம்னு வச்சுன்னா நமக்கு தெரியும், நம்ம தைக்கிறவங்களுக்கு அது தைக்கும் போதுதான் தெரியும் இந்த கிளாத் கொஞ்சம் ஸ்பீடா தைக்கலாம் அப்படின்ட்டு. நீ அப்படி பார்த்து தைக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நான் அடியிலையும் தைச்சாச்சு, இந்த சைடும் தைச்சாச்சு. இனி பக்கத்தை திருப்பி நம்ம எப்பவுமே சுத்திலும் தையல் போட முடியல லைனிங் மேல அதை போட்டுடலாம். இப்படி நீங்க தைச்சு கொடுத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மெத்தட்ல நீங்க தைங்க. நமக்கும் இது ஈஸியா தான் இருக்கும், தைக்கிறவங்களுக்கும் இது ஈஸியா இருக்கும். தைக்கிறதுக்கு நமக்கு இந்த